நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்க கன்னில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச காலகட்டமா, அதாவது குரு வக்ரம் பெற்ற காலம் நிறைய பேர் சிக்கிட்டீங்க. எதுல சிக்கிறீங்க அப்படின்னா, எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள். ஏன் அப்படின்னா, கண்ணில தான் கேது உட்கார்ந்துட்டு இருக்கு, 7ல ராகு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப சனி ரொம்ப பாசிட்டிவா இருந்தா கூட, பட் குரு வக்ரம் பெற்ற காலத்துல திருப்தியா இல்லாம எல்லாமே முடக்கம். பட் எல்லாத்துக்கும் விமோச்சனம் வந்தாச்சு. கன்னி டைரக்டா உங்களை பார்க்குது. அண்ட் மேலும் உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார், உங்களுடைய 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். குரு உட்கார்ந்து இருக்கிறது உங்களுடைய 9ஆம் வீடு. அப்ப குரு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான பொசிஷன், ஹை ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குன்றது பாருங்க. அவங்க ஃபேவரபிளா இருந்துட்டாங்கன்னா சம்திங் மாஸ் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அதாவது சுய ஜாதகம் தான் கண்டிப்பா பேசும். அந்த சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கோ, அந்த யோகம்ன்றது என்னன்னா பாசிட்டிவான அமைப்பு என்னென்ன இருக்கோ அது எல்லாம் நடக்கிறது மே 14ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்கூட பார்ப்பீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி, அது திருக்கணிதப்படி. பிப்ரவரி 11 வாக்கியப்படி. எதுவாக இருந்தாலும் ஒரு வாரம் டிஃபரன்ஸ் தான். சோ உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும், பாசிட்டிவான விஷயத்துக்கு யாரோ கை கொடுத்து வாட தம்பி இந்த பக்கம் வா அப்படின்னு உங்களை ஏணிப்படிகள் ஏற வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இங்க பிளீஸ் முயற்சி எடுங்க. ஏன்னா 3ஆம் வீட்டை உங்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் வீடுன்றது உங்களுக்கு விருச்சிகம் அப்படின்னாலே மாஸ். சோ அதனால்தான் நான் சொன்னேன் அபிவிருத்தி. சோ நீங்க எதெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, நடக்கலன்னு நினைக்கிறீங்களா, வேலை கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, எதிர்பார்ப்பதை விட அதிகமான சம்பளத்தோட கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களுக்கு இப்ப ஜாப் கிடைக்கும். ஜாப் போயிடுச்சு, செய்யாத தப்புக்கு மேல உங்களுக்கு குற்றச்சாட்டா, கவலையே பட வேண்டாம். தானா ப்ரூஃப் ஆயிடும். ப்ரூஃப் ஆகி கம்ஃபர்ட் ஜோன்ல பாசிட்டிவா வர வேண்டிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சேர்ந்துரும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழிலை க்ளோஸ் பண்ணிடலாமா, ஏண்டா ஆரம்பிச்சோன்னு தெரியல, 4 ஆர்டர் வந்ததுடா, சரின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சேன், அமோகமா நடந்துச்சு, சரி போன்னு எல்லா பக்கமும் கடனை வாங்கி தொழிலையும் ஆரம்பிச்சு வீட்டை வேற கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா எதுவுமே முடியல, அப்படியே நிக்குது. ஒழுங்கா வேலைக்கே போயிருக்கலாம், இது ஆசைப்பட்டது தப்பா போச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே பட வேண்டாம். உங்களுடைய தொழிலை மூடவே வேண்டாம். எதிர்பார்ப்பதை விட இன்னும் அழகா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு பக்குவங்கள் இருக்கோ அதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் கிடைச்சு நீங்க அவங்களுக்கு சொன்ன தேதியில சொன்ன மாதிரி சொன்ன ஒரு விஷயமோ அதை கரெக்டா முடிச்சு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிடுவார் எல்லா கிரக அமைப்புகளும். இந்த இடத்துல கொஞ்சம் கோபங்கள் மட்டும் நீங்க கட்டுப்படுத்திக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 10ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காருன்றத மனசுல வச்சு சொல்றேன். பட் எதுலையுமே பெரிய மைனஸ் எல்லாம் ஆகவே ஆகாது. சோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் டைரக்டா குரு உங்களை பார்க்கும் போது உடம்பு ரீதியா நிறைய அசதிகள், நிறைய கன்னி லக்ன அன்பர்கள் சொல்றது என்னன்னா, ரொம்ப டயர்டா இருக்கு, என்னமோ உடம்பெல்லாம் வலிச்சிட்டு இருக்கு. இங்க நோட் பண்ணுங்க, அவங்க சொல்றது வயிறு வலிக்குது, கண்ணு வலிக்குது, இல்ல உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தூக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உடம்பு வலி மொத்தமான ஒரு அமைப்பு அப்படின்றது நிறைய தூக்கமின்மைனாலும், நிறைய அலைச்சல்னாலும், புரியலன்ற ஒரு விஷயத்தினாலும், எதை தேடினாலும் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்கும். சோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே தானாவே, இதுல குரு பாசிட்டிவா உங்க ஜாதகத்துல இருந்தா இன்னும் சூப்பர். இப்ப நடக்கிற திசா புத்தி சம்திங் ரிலேட்டட் டு குருவா இருந்தா இன்னும் சூப்பர். சோ இந்த மாதிரி அந்த அமைப்பை வச்சு உங்களுடைய சூப்பர்ன்ற ரேஷியோ பல மடங்கா பெருகக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது உங்க குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அத்தனை பிரச்சனையும் தானாவே முடிஞ்சிடுங்க. சோ இங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான்.
குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பாசிட்டிவ் பிளானட்ஸ் இப்போ வந்து ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவான விஷயத்த நீங்க ரொம்ப சீக்கிரம் எது நடக்கணும், எந்தெந்த இடத்துல முயற்சி எடுக்கணும் அப்படின்றத பார்த்து, ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் வராம கட்டுன வீட்டுக்குள்ள போக முடியாம கிரகப்பிரவேசம் பண்ணாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். எப்ப போனாலும் தள்ளி வைக்கிறாங்க, யாரை போய் பார்த்தாலும் வேலையே ஆகல, பேப்பர் மூவே ஆக மாட்டேங்குது, ஒண்ணுமே புரியலடா, அலைஞ்சு அலைஞ்சு வீடு ஏண்டா கட்டணும்னு இருக்கடா அப்படின்னு வெறுத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப கவலையே படாதீங்க. நீங்க என்னென்ன அப்ப முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு ஒரு கால் வரும். நீங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருந்தீங்க சார், ஏன் சார் நீங்க வந்து வரவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அட போங்கப்பா, வந்து வேஸ்ட் தான், கிடைக்கும் போது கிடைக்கட்டும்னு விட்டேன் சார், கிடைச்சாச்சு சார் வாங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்து ரூபத்திலையும் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் ரேட்டிங், பொருளாதாரத்துல நீங்க கட்ட வேண்டிய கடன் கட்டிடுவீங்க. இழுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். குழப்பம் அப்படின்னு எங்கெல்லாம் நீங்க சொல்றீங்களோ, புரியல நான் விட்டுட்டேன் அப்படின்னு எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் குருவனுடைய ஆசீர்வாதத்தினால தானே வந்து முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த செலவில் இது முடிக்கலான்னு ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, அந்த செலவு மீறி நிறைய லோன் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி உங்க ஜொல்ல எடுத்துட்டு போய் வச்சு அதுலயும் நகை கடன் வாங்கியிருக்கீங்க. அப்ப எதுவுமே முடியல அப்படின்ற பட்சத்துல கூட ஆட்டோமேட்டிக்கா எப்பயோ யாருக்கோ நீங்க பண்ண உதவி அவரே மேனேஜரா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உட்கார்ந்துருப்பாரு. இப்ப நீங்க போகும்போது என்னடா நீ வந்திருக்கேன், இங்க தாண்டா லோன் வாங்கியிருக்கேன், இப்படி பண்றாங்கடா, அப்படியா, இரு உனக்கு எல்லாமே நான் கரெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன மிஸ்டேக் ஆச்சோ அந்த மிஸ்டேக்கை ஆட்டோமேட்டிக்கா சரி செஞ்சு உங்களுக்கு ஸ்மூத் கோயிங் லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கார், குரு ஃபேவரபிளா இருக்கார். அப்போ உங்க மேல கேது இருந்தாலும் குருவினால பிளஸ். சோ நிறைய பிளஸஸ் வந்து இருக்கு இந்த காலகட்டத்துல. எப்போ பிப்ரவரி 4th இருந்து மே 14th வரைக்கும், அதுல நான் வந்து மார்ச் 29th வரைக்கும் சொல்வேன், ஏன்னா அதுக்கப்புறம் சனி பகவான் மூவ் பண்றார். சோ அப்போ பிப்ரவரி 4ல இருந்து மார்ச் 29க்குள்ள எதுலெல்லாம் நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்களோ அதையெல்லாம் ஒரு சின்ன முயற்சி எடுங்க, அத்தனை முயற்சியும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ இங்க வேற விதமான யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வேற விதமான டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிக்கல்ல இருந்து விடுபட்டு பாசிட்டிவான ஒரு ட்ராக்குக்கு வரும். இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்ன கிடைச்சா கம்ஃபர்ட் இருக்கும், எது டிலே ஆயிருக்கு அப்படின்றத ப்ரோக்ராம் பண்ணி அதுக்குண்டான முயற்சி பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம், திருக்கணிதப்படி பிப்ரவரி 11 வாக்கியப்படி, அதுக்கப்புறம் நீங்க போய் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அனைத்து ரூபத்திலையும் வழிகாட்ட நிறைய பேர் வந்து ஸ்மூத்தா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு மூவ் பண்ணிடுவார். குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டு பக்கத்துல எந்த குரு கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க. குருன்றது தட்சிணாமூர்த்தி, பாபா, சங்கராச்சாரியார், நீங்க ராகவேந்திரர், யாரு வேணாலும் இருக்கலாம். சோ அங்க நீங்க போய் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் நிறத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு புரோட்டீன் ஃபுட் அதிகமா சாப்பிட ஆட்டோமேட்டிக்கா அனைத்து ரூபத்திலையும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஸோ பல வின்னிங் சீக்ரெட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.